நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி ஒழுகிட்டு இருக்குன்னா தரையை மட்டும் தொடப்போமா இல்ல எங்க ஒழுகுதுன்னு கண்டுபிடிச்சு அந்த பைப்பை சரி பண்ணுவோமா? அதே மாதிரி ஒரு சமுதாயத்துல குற்றங்கள் அதிகமாகுதுன்னா தண்டனையை மட்டும் அதிகப்படுத்தினா போதுமா இல்ல அந்த குற்றங்களுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதை நிறுத்தணுமா? இன்னைக்கு உலகம் முழுக்க பாலியல் வன்கொடுமை, குடும்ப சீர்கேடுகள், போதை, ஆபாச அடிமைத்தனம் இப்படி பல பிரச்சனைகள் அதிகமாயிட்டே தான் இருக்கு. டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, சிசிடிவி அதிகமாக இருக்கு, போலீஸ் அதிரடி படைகளும் இருக்கு, சட்டங்களும் இருக்கு. ஆனா குற்றங்கள் மட்டும் குறையல. ஏன்னா நம்ம விளைவுகளை மட்டும் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிட்டே இருக்கோம், அதற்கான காரணங்களை கட்டுப்படுத்தவே மாட்டோம். இங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய அணுகுமுறை குற்றம் நடந்த பிறகு ஆக்ஷன் எடுக்கிறது மட்டும் கிடையாது, குற்றம் நடக்கிற சூழலையே குறைக்கணும்னு சொல்லுது. அதனாலதான் முதல்ல ஆண்களை பார்வையை தாழ்த்த சொல்லுது, அப்புறமா பெண்களையும் பார்வையை தாழ்த்த சொல்லுது. ஆண்களுக்கும் ஒழுக்கம் வேண்டும் சொல்லுது, பெண்களுக்கும் கண்ணியமான ஆடை வேணும்னு சொல்லுது. ஆபாசத்தை விட்டு அறவே விலக சொல்லுது. மது, போதை போன்ற அறிவை மழுங்கடிக்கக்கூடிய செயல்கள்ல இருந்து தடுத்து